மர்மமான ஒரு கோவில் ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த கருப்பருக்கு உருவ வழிபாடே கிடையாது மக்களே. கருப்பர் வந்து எப்படி இருப்பான்னா, நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உருவமே இல்லாத இடத்துல தான் இந்த கருப்பர் இருப்பாரு. அந்த நாயக்க மன்னர்களோட இன்னொரு கோவில் இங்க இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ராஜன் ராஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மக்களே, இவ்வளோ கலர் இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை பக்கத்துல நம்ம மாவட்ட விளையாட்டு அரங்கம், அதாவது நம்ம கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பின்புறத்தில் வந்து ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கோவில் ஒன்று இருக்கு மக்களே. அந்த கோவிலை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் எந்த அளவுக்கு மர்மம்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த கோவிலுக்கு வந்து ஆட்கள் நடமாட்டமே இருக்காது மக்களே. அந்த அளவுக்கு ரொம்ப மர்மமான ஒரு கோவில்னால் வெளி மக்கள் அதிகம் யாருக்குமே இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்காது. மேக்ஸிமம் இந்த ஸ்டேடியத்துக்கு குறைந்தது ஒரு 1000 பேர்னாச்சும் வருவாங்க மக்களே. வார கடைசி வார இது காலையில் ஒரு 100 பேர், சாயங்காலம் ஒரு 100 பேர், கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த சைடு வாக்கிங் வருவாங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஒரு மர்மமான கோவிலை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த இடம் எப்படி எங்கே இருக்குது, இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க மக்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னா, நம்ம மாவட்ட விளையாட்டு அரங்கம், அதாவது நம்ம கரூர் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கம்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா, நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை பக்கத்தில் காளியப்பனூர் போகிற வழியில தான் மக்கள் இருக்கும். அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கம் பின்புறம் தான் இந்த ஒரு மர்மமான ஒரு கோவில் ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களை வந்து பயத்தின் உச்சக்கட்டத்துக்கே உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறேன். அந்தளவு மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில்னு கூட சொல்லலாம் மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோமா மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து ஒரு காடு மக்களே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்கள் நடமாட்டமே இல்லாத பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த சைடு வந்து மேக்ஸிமம் இந்த ஆடு மாடு இந்த மாதிரி பின்னாடி இந்த தோட்டம் வச்சுருக்கவங்க அவங்க மட்டும் தான் மேக்ஸிமம் இந்த சைடு வருவாங்க. மற்றபடி யாருமே இந்த சைடு வரமாட்டாங்க. அந்த சைடு வந்து ஊர் இருக்கு மக்களே, அது வந்து அருகம்பாளையத்துலேருந்து நம்ம அப்படியே இங்கிட்டு வரலாம். நம்ம ஸ்டேடியத்து பின்னாடி இருந்தோம் நம்ம இந்த சைடு வரலாம். இங்கே ஃபுல்லாக அந்த தோப்பெல்லாம் இருக்கு மக்களே. சோளத்தட்டை அந்த மாதிரி இந்த மரம்லாம் தோப்பெல்லாம் நிறையவே இருக்கும். இந்த தோப்பு பக்கத்தில் தான் ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குது. இந்த கோவில் ஏன் நான் இவ்வளோ மர்மமான கோவில்னா, வெளியாட்கள் யாருமே, அதாவது இந்த கோவிலை பற்றி தெரியாத யாருமே இந்த சைடு வந்ததே கிடையாது. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க கூட இந்த கோவிலுக்கு வர பயப்படுவாங்க மக்களே. அந்தளவு ஒரு சக்தி வந்து கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரே நேரத்தில் 2 கருப்பர் கோவில் இருக்கு மக்களே. ஒன்றுக்கு வந்து கருப்பருக்கு வந்து இங்கே வந்து உருவமே கிடையாது. ஏன்னா இந்த கருப்பருக்கு உருவ வழிபாடே கிடையாது மக்களே. கருப்பர் வந்து எப்படி இருப்பான்னா, நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உருவமே இல்லாத இடத்துல தான் இந்த கருப்பர் இருப்பார். இது கருப்பரோட வாகனம் சிலை. நீங்கள் காற்று எவ்வளோ அடிக்குது பாருங்களேன். நான் அப்படியே பேச என்னையுமே தள்ளுது. அந்தளவு ஒரு பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்குன்னு கூட சொல்லலாம். இது கருப்பரோட வாகனம் மக்களே, அதாவது குதிரை சிலை இருக்கு. இது எந்த அளவு பழமைனா, கிட்டத்தட்ட எவ்வளவு வருடம் கூட தெரியாது மக்களே. ஏன்னா அந்த அளவு ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் இந்த கருப்பர். இங்க இருக்க மக்களோட காவல் தெய்வமா இவர் இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கருப்பருக்கு வந்து உருவ வழிபாடே கிடையாது மக்களே. இங்க கோவில் இருக்கு, சிலைகள் இருக்கும், குதிரை சிலைகள் இருக்கும். ஆனா கருப்பருக்கு இங்க வந்து உருவ வழிபாடே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மக்கள் வந்து அதிக அளவு யாருமே இந்த சைடு வந்து இந்த கோவிலுக்கு கருப்பர் கோவிலுக்கு வந்து வரவே கிடையாது மக்கள். அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு கோவில் தான். இங்க வந்து மண் சிலைகள்லாம் நிறைய வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க மக்களே. இதுதான் மக்களே கருப்பரோட கோவில். என்னடா கோவிலாம் கட்டிட்டாங்களே, அப்படிங்க உள்ள சிலை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கோவில்ல வந்து கருப்பருக்கு வந்து சிலை கிடையாது மக்கள். இங்க இருக்க கருப்பருக்கு வந்து உருவமே கிடையாது. ஏன்னா இங்க கோவில் வந்து எழுப்பியிருக்காங்க, இங்க கோவில் கட்டலாம் சிலை வைக்கலாம் சொல்லி எழுப்பியிருப்பாங்க. ஆனா இங்க இருக்க கருப்பர் வந்து இந்த கோவிலை கட்டவும் விடலையாம், சிலை வைக்கவும் விடலையாம். எனக்கு வந்து உருவமே இல்லாத வழிபாடு தான் வேணும் அப்படின்னு சொன்னதால கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடமாவே இந்த இடம் இப்படிதான் மக்கள் இருக்கு. இது வந்து இப்ப கட்டினதுதான், ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலை கூட கிடையாதாம்மா. அதாவது விளக்கை தான் இங்க வந்து கருப்பரா வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த கருப்பரோட கோவில். இது பக்கத்துல இன்னொரு கருப்பர் கோவில் இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு கோவில் ஒன்று இருக்கு. அது என்ன கோவில் நீங்க பாப்பீங்க, அங்க நீங்க பாத்துட்டு இருக்க பாருங்களா, அது ஒரு கோவில் மக்களே. அது என்னன்னா உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. இந்த கருப்பரோட சிலையெல்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு மர்மம் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து சுடுமண் சிலைகள் மக்களே.
எனக்கு இந்த இடத்துல பேசவே முடியல, அந்த அளவு காத்து என்ன போர்ஸா அடிக்குது, அந்த அளவு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நான் அப்படியே கோவில் சுத்தி பாக்குறேன், வாங்க போய் பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் இந்த சைடு வந்திருப்பீங்க. இந்த கலெக்டர் வந்து கொடியேற்ற வரல, கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து இங்க நம்ம சுதந்திர தினத்துக்கு குடியரசு தின வந்து கொடியேற்றுவார். அது பக்கத்திலேயே தான் மக்கள், பின்புறத்துலதான் இந்த கோவிலே இருக்கு. ஒரு மர்மமான ஒரு கோவில் கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் மக்களே. ஏன்னா நீங்க இந்த சைடு வந்து பாருங்க, கண்டிப்பா நம்ம கரூர் மாவட்ட நண்பர்கள், நம்ம தாந்தோன்றி மலை உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு வாங்க. இதே இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு கோவில் ஒன்று இருக்கு மக்களே. அது இதை விட ஒரு மர்மமான ஒரு காட்டு கோவில். நான் உங்களை எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு நான் கூட்டி போறேன். ஒரே நாள 3 கோவிலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப 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 மர்மம் நிறைந்த ஒரு இடம் கூட சொல்லலாம். இதே இடத்துல பாருங்க, இங்க வந்து இந்த பட்டவன் வழிபாடு கூட நடத்திட்டு வராங்க மக்களே. அதாவது முன்னோர்கள் நினைச்சு கூட சாமி வழிபட்டு வருவாங்களே, அந்த அங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்லால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அந்த கல் வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. இத பாருங்களேன். ஆக்சுவலா இது வந்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து சாமி தான் மக்களே. இவ்வளவு கல் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து சாமி தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே வந்து சாமி தான் மக்களே. பட்டவன் வழிபாடு தான். இதே மாதிரி அந்த சைடும் ஒரு பட்டவன் கோவில் இருக்கு. இது நம்ம அந்த ஸ்டேடியத்துக்கு போற வழி தான் மக்களே. அப்படியே நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த கருப்புரை அப்படியே வணங்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்க ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. இப்போ இங்க வந்து பெருமாள் வந்து காவல் தெய்வம் வந்து கருப்பர் தான் மக்களே இருக்காரு. இங்க இருக்க மாயவனுக்கு காவல் தெய்வம் வந்து கருப்பர் தான். அங்க ஒரு கருப்பரோட சன்னதி இருக்கு, இங்கேயும் ஒரு கருப்பர் இருக்காரு. இங்க இருக்க கருப்பருக்கு வந்து உருவம் இருக்கு மக்களே. இது வந்து பெருமாளுக்கு வந்து காவல் தெய்வம். இங்க இருக்க கருப்பர், அங்க இருக்க கருப்பர் வந்து பொது காவல் தெய்வம். அவருக்கு வந்து இந்த உருவமே கிடையாது, சிலைகளும் கிடையாது, வழிபாடுகளும் அந்த அளவு பெருசா யாரும் வழிபடுறது இல்லை. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், ஒரு மர்மமான கோவில் கூட சொல்லலாம். இதுதான் மக்கள் அந்த பெருமாள் கோவில். உள்ள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்க. அப்படியே நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க கருப்பர் இருக்காரு. நீங்க நினைக்கலாம் ஒரே இடத்துல 2 கருப்பு சாமி கோவில் இருக்கு, அது தனித்தனியா இருக்கு. உள்ள உங்களுக்கு தெரியுதா கருப்பர் சிலை? அப்படியே நம்ம இந்த சைடு பண்ணோம்னா இங்க வந்து யாராமன் அப்படிங்கிற ஒரு சாமி கோவில் ஒன்று இருக்கு மக்கள். அது மாலை கோவில்லாம் தண்டுவாங்களே, அது அங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம பத்தி போட்டிருப்போம், அது எவ்வளோ ஒரு மர்மமான இடம்னு. நரபலி அந்த கோவிலெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியிருப்பேன் வீடியோவில். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே வந்து தரேன் மக்கள், நீங்கள் மேலே பாருங்கள், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரே இடத்துல 2 கருப்புசாமி கோவில், ஒன்றுக்கு வந்து உருவ வழிபாடு, மற்றொன்றுக்கு வந்து இந்த உருவமே கிடையாத ஒரு வழிபாடு. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அந்த கோவில், பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா மக்களே இருக்கும். மக்களே, நம்ம இங்க இருக்க ஒரு மர்மமான கருப்பசாமி கோவில் பத்தி பார்த்தோம் பார்த்தீங்களா? இங்க 2 சைடு இருக்க பெருமாள் கோவில், அப்புறம் வந்து கருப்பசாமி கோவில். இந்த கோவிலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போக போற இடம், அது இதை விட ரொம்ப மர்மமான ஒரு இடம் மக்களே. அது வந்து எந்த அளவுனா கிட்டத்தட்ட பழமை மாறாம அன்றுல இருந்து இன்றைய வரைய மக்கள் வழிபட்டு வர இன்னொரு ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம். அது வந்து கோவிலோட இந்த விளையாட்டு அரங்கத்தோட அந்த சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு. இது வந்து ரைட் சைடு இருக்கு. சென்ட்ரல தான் இந்த விளையாட்டு அரங்கம் இருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போறோம். நான் உங்களுக்கு அங்க போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மக்களே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுதான் அந்த நான் சொன்னேன்ல மாவட்ட விளையாட்டு அரங்கம் கரூர். நம்ம இதுக்கு பக்கத்துல ஒரு சந்து மாதிரி ஒன்று போகுது பார்த்தீங்களா? இந்த சந்துக்குள்ளதான் நம்ம போகணும். உங்களுக்கு இறங்குங்க, கோவில் அங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு சூனி காட்டவா? அங்க இருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளதான் பண்ணி போகணும். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்ம ஸ்டேடியத்தோட இந்த சைடு அந்த நம்ம உள்ள பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு மர்மமான கோவில் கூட சொல்லலாம். ஏன்னா இறந்த முன்னோர்களை வழிபடுவாங்க பார்த்தீங்களா, அதோட ஒரு பட்டவன் கோவில் தான் இது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பெருமாள் கோவில் கூட இருக்க மக்கள். வழிபாட்டு முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இவர்களை வந்து இந்த கோவில் வந்து யாருடையதுன்னா, இங்கே நம்ம கரூர் மாவட்டத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த நாயக்கர் சமுதாயத்தோட ஒரு கோவில் தான் மக்களே. அவங்களோட முன்னோர்கள், அதாவது நம்ம விஜயநகர பேரரசு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த பாளையக்காரக முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு மன்னர் வந்து கரூருக்கு வந்திருக்காரு. அந்த நாயக்க மன்னரோட நினைவு இடம்தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குது. அப்புறம் அந்த நாயக்க மன்னர்களோட குலதெய்வங்கள்,
அவங்களோட எல்லாமே இங்கே தான் மக்களே இருக்குது. இங்கே தான் மக்களே மேக்ஸிமம் கரூர் மாவட்டத்தில் இருக்க நாயக்கர் சமுதாய மக்களோட குலதெய்வம் பெரும்பாலும் வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லா கோவிலும் போய் வணங்குவாங்களாமா. அந்தளவு ஒரு மர்மமான ஒரு கோவில் தான். இந்த இடத்துல தான் மக்களே அந்த நான் முன்னாடி சொன்னோம்ல அந்த முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த இடம். இந்த வழிபாடு கொஞ்சம் நம்ம தமிழோட வழிபாடுறது வந்து இது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும் மக்களே. வழிபாடு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த நாயக்கர்கள் அவங்களோட கட்டுப்பாடும் அவங்களோட வரலாறும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தேவராட்டம் ஆடுறது, அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து மேலே வந்து சட்டை அணிய மாட்டாங்க, அதே மாதிரி ஆண்களும் சட்டை அணிய மாட்டாங்க, வெறும் மேலோட தான் இருப்பாங்க. மேலே தலப்பா கட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் மக்களே இவங்களோட வழிபாடு எல்லாமே. இதுதான் மக்களே அந்த நாயக்க மன்னர்களோட முன்னோர்கள். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ராஜன் ராஜாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெருமாளாவும் வழிபடுறாங்க, அவங்களோட முன்னோர்களாகவும் வழிபட்டு வராங்க. இங்கே வந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா அந்த பானை, அந்த பானையிலலாம் மக்களே இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கும்பிடுவாங்கன்னு வச்சுங்க. நம்ம கும்பிட்றதுக்கும் இவங்க கும்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த பானையை அடுக்கி வச்சு அதில் பொங்கல் மாதிரி வச்சு அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க. ஒவ்வொரு பானைக்கு மேலேயும் பானையை அடுக்கி வச்சு சமைச்சு அதில் பொங்கல் மாதிரி வச்சு வழிபட்டு வருவாங்க. ரொம்ப ஒரு மர்மமான இடம் கூட சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் கலாச்சார ரீதியாகவும் ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான். வழிபாடே சற்று கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் நமக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் திருவிழா நடத்துறாங்களா அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா அந்தளவு ஒரு கலாச்சார மரபோட கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன அந்த இடம் இதுதான். இன்னொரு இடம் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா போட்ட வீடியோ ரொம்ப லாங்காக வந்துடும். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து நான் தனியாக ஒரு பிளாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நம்பர் யாராவது தாந்திரமலை பகுதியாக இருந்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கோவில் என்ன கோவில் என்ன வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த சைடு ஸ்டேடியத்துக்கு வந்து இவங்களோட வழிபாடெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்ன கோவில் எனக்கு தெரியல. பட்டமன் கோவில் மட்டும் எனக்கு தெரியும், அவங்களோட முன்னோர் மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவங்க பேர் அவங்க என்னவா வழிபட்டு வராங்க அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வித்தியாசமாக வழிபடுவாங்க, அது கொஞ்சம் பார்க்க நமக்கு கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கும் கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம பார்த்த இந்த 2 இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மர்மமாகவே இருந்திருக்கும். நம்ம இதுவரையே போட்ட வீடியோவில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ மக்களே, நம்ம இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்க போகணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. நம்ம இந்த மாதிரி மர்மம் இருந்த இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி நிறையா வீடியோலாம் போட போகிறோம். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய்.